அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சொந்தங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் உணர்த்தி காட்டுகின்றன. அது நபியினுடைய பொன்மொழி நமக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபுல் லிமுஃமினி, இந்த முஃமினுடைய விஷயத்தில் எனக்கு ஆச்சரியம் உண்டு. இன் அசாபு ஹைனுன் ஹமீதல்லாஹ் வ ஷக்கர, ஒரு மனிதனுக்கு ஒரு நலவு வந்து சேர்மையானால் அல்லாஹ்வை அவன் புகழ்கின்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். வ இன் அசாபத்துஹு முசீபத்துன், ஒரு பிரச்சனை ஒரு சோதனை வந்து விடுமையானால் ஹமீதல்லாஹ், அப்பொழுதும் அவன் அல்லாஹ்வை புகழ்கின்றான். வ சபர, பொறுமையாக இருக்குகின்றான். இந்த இரண்டு குணத்திலும் இந்த இரண்டு நிலைகளையும் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளையும் தெளிவிலையும் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான விஷயம் நமக்கு ஹதீஸின் மூலமாக உணர்த்தி காட்டப்படுகிறது. எந்த ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாகவும் இருப்பாரோ அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தரஜாவை அடைந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையை உணர முடியும். எந்த ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் வருகிறதோ அந்த சமயத்தில் அவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை புகழ்வாரேயானால் அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை தந்த அருள் புரிவானாக.